இந்தியாவில் முதலாக குடவரைகை உருவாக்குற அந்த பணியை வந்து மௌரிய மன்னன் அசோகன் தான் தோற்றுவிச்சான். அசோக காலத்தில் பல குடவரைகள் தோற்றுவிக்கப்பட்டு, குறிப்பா பாத்தீங்கன்னா பௌத்தத்துக்காகவும் சமணத்துக்குமான ஆசீகம் போன்ற 3 சமயத்துக்காக அதாவது மௌரிய மன்னன் அசோகன் வந்து தோற்றுவிச்சான். அந்த வரிசையில் அசோகனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா புத்தர்கள், அதன் பிறகு வந்து சாளுக்கியர்கள், வக்காலர்கள், அதன் பிறகு தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு வடபகுதியில பல்லவர்களும், தென்பகுதியில பாண்டியர்களும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா இந்த 2 குடவரையும் ஆய்வு செய்த பொழுது முதலாக பல்லவர்கள் தான் குடவரை அமைச்சிருக்கணும் அப்படின்னு தெரிய வருது. கல்வெட்டு மூலமா வந்து தெரிய வருது. அது பல்லவர்கள் 3 வகையான கோயில் வந்து அமைச்சிருக்காங்க. ஒன்று குடவரை கோயில், இன்னொன்னு ஒற்றை கற்கோயில், 3வது கட்டட கோயில். 3 வகையான கோயில் உருவாவதற்கு முதல் வந்து அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா இந்த மண்டபப்பட்ட குடவரை கோயில் தான். இந்த என்பதை உள்ள கல்வெட்டு வந்து நம்ம தெளிவாக காமிக்குது. சமஸ்கிருத மொழியில வடமொழியில இந்த குழந்தை எழுத்துல வந்து கல்வெட்டு வச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டு செய்தி வச்சுதான் சொல்ல முடியுது. குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல பிள்ளையார்பட்டி குடவரை கோயில் தான் முதல் கோயில் என்று நம்ம சொல்றோம். ஆனா ஆய்வு செய்கிற பொழுது நிச்சயமாக இந்த மகேந்திரன் உருவாக்கிய மண்டபப்பட்ட குடவரை கோயில் தான் முதல் கோயில் இருக்கணும் அப்படின்னு கல்வெட்டு செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உள்ள எழுத்து அமைதி வச்சோம், செய்திகளை வச்சு சொல்றோம், குடவருடைய தன்மையை வச்சும் அவருடைய அமைப்பு வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்ப பிள்ளையார்பட்டி பாத்தீங்கன்னா அங்க வந்து லிங்கோத்பவர், அப்புறம் வந்து விநாயகர் போன்ற சிற்பங்கள் வந்து அங்க இருக்கும். ஆனா இங்க பாருங்க சிற்பங்கள் எதுவுமே இருக்காது. காரணம் என்னன்னா அவங்க கருங்கல் எதுவும் சிற்பங்கள் செய்யல, குடவரை வந்து மட்டுமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா கருங்கல் ஏன் அப்படின்னா 3000 ஆண்டுக்கு முன்னாடி வரலாற்றுக்கு உட்பட காலத்து வாழ்ந்த மனிதர்கள் இந்த கருங்கல்லை வந்து ஈமச்சின்னத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஈமச்சின்னதான பொருள்ன்ட்டு பின்னாடி வந்தவங்க கல்ல அவங்க செய்யல. அந்த வகையில் இங்க பாத்தீங்கன்னா குடவரை மட்டும் உருவாக்கிட்டு உள்ள சிற்பங்களையாவது நம்ம என்ன பண்ணணும், மரத்துல செய்யணும்ன்ற அமைப்புல பண்ணியிருக்காங்க. எனவேதான் அந்த சிற்பங்கள்லாம் நமக்கு கிடைக்காம போயிடுது. கல்வெட்டுல அவன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏதத்து அனிஷ்டகம் அதரும் வல்லதும் அசுதம் விசித்திர சித்தேன நிர்மாபிதம் பிரம்ம ஈஸ்வர விச்சு லட்சித ஆயுதம் அப்படின்னு கல்வெட்டு ஏதத்துக்கு தொடங்குது. ஆங்காங்கே இதுல இருந்தாலும் இதுல என்னன்னா அந்த கோயிலுக்கு பெயர் வந்து லட்சித ஆயுதம். அதன் முதலாம் மகேந்திரவர்மன் அவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 590க்கும் 630க்கும் இடைப்பட்ட காலம். அப்படியானால் 6ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க பகுதி 7ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க 6ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதி 7ஆம் நூற்றாண்டு தொடக்க பகுதி தான் இருக்கும். இந்த கோயில் உடவை வந்து உருவாக்கப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா அப்பரும் ஆழ்ந்திருக்காரு, சம்பந்தரும் இருந்திருக்காங்க. அவர்கள் எல்லாம் இதை பற்றி எல்லாம் பாடவில்லை. நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், கருங்கல் நாடு ஈமச்சின்னதான பொருள் எப்படியும் பாடல் பாட அவர்கள் தெரிகிறது. இந்த 2 குடவையில பாத்தீங்கன்னா 2 பக்கம் 2 துவாரங்களுடைய சிற்பங்கள் இருப்பதை பார்க்கிறோம். பின்னாடி வந்து 3 மாடம் போன்ற கருவறை ஒரு சிறிய அமைப்பை நம்ம பார்க்கிறோம். 3லுமே வந்து பாத்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா 3மே வச்சிருந்திருக்காங்க. மும்மூர்த்தி வழிபாடு தொன்று தொட்டே இருக்கிற ஒரு வழிபாடு. இந்த மும்மூர்த்தி தான் பின்னாடி வந்து லிங்கமாக மாத்துறாங்க. அதாவது சிவபாகம், விஷ்ணுபாகம், ருத்ரபாகம் அப்படின்னு சொல்றாங்க. 3 தான் பிரிச்சிருக்காங்க. 3 வந்து தனியா இருக்கு. ஆனா நீங்க பிள்ளையார்பட்டியில பாத்தீங்கன்னா அங்க சிவலிங்கமும் இருக்கும், அங்க பிள்ளையாருடைய உருவம் இருக்கும், லிங்கோத்பவம் இருக்கும். எனவேதான் குடவரையனுடைய அந்த அமைப்பை பார்க்கிற போது நிச்சயமாக தமிழ்நாட்டுல முதல்ல இந்த மும்மூர்த்தியினுடைய தனித்தனியாக கல்லூரி இருப்பதால இதுதான் வந்து தொடக்க காலம். அதன் பிறகுதான் அந்த 3ஐயும் சேர்த்து சிவலிங்கமா வந்து வழிபடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இங்க பாத்தீங்கன்னா 2 துவாரபாளைய சிற்பங்கள் இருக்கு. 2 துவாரபாளைய சிற்பங்களை செஞ்ச அந்த மன்னனுக்கு உள்ள சிற்பங்களை இறை திருவுவங்களை செய்வதற்கு பெரிய நேரம் ஆகாது. இருந்தாலும் கூட அவைகிட்ட வந்து கல்லுல செய்யக்கூடாது என்பதா அவன் தவிர்த்திருக்கலாம். அது மரத்தால இருந்து பின்னால வந்து அழிஞ்சு போயிருக்கும் தெரியுது. இந்த குடவரை தமிழ்நாடு ஒரு முக்கியமான குடவரை. பலரும் வந்து பிள்ளையார்பட்டி நினைச்சிட்டு இருக்கோம். இங்க இந்த அமைப்பு பாருங்க. முதல் மகேந்திரனுடைய பொறுத்தவரை நிறைய இடத்துல பண்ணியிருக்கான். பாத்தீங்கன்னா முதல் குடவரை மண்டகப்பட்டு, அப்புறம் தலவண்டூர், மாமண்டூர், குழலிமுற்றம், வல்லம், வந்து மகேந்திரவாடி இதெல்லாம். இந்த குடவரை எல்லாமே திருச்சியில வந்து இருக்கு. திருச்சியில தான் லிங்க வழிபாட்டை கொண்டவன் அப்படின்ற ஒரு செய்தி வந்து அவங்க உருவாக்கின ஒரே ஒரு விஷய குடவரை பாத்தீங்கன்னா மகேந்திரவாடி தான். இது எல்லாமே வந்து சிவனுக்காக மும்மூர்த்திக்காக தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வந்து இந்த உருவங்களை பார்க்கும்போது இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப வந்து பழமையான துவாரபாள சிற்பங்கள் என்பதை இதுதான் நான் பார்க்க முடியும். இந்த துவாரபாள சிற்பங்கள் இதுல வந்து இந்த தாழ்சாடி அமைப்பு, இது எளிமையான அமைப்பு. அதாவது சோழர்களுக்கும் பலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சோழர்கள் வந்து நிறைய இந்த ஆர்னமெண்ட்ஸ், இந்த அணிகாரம் நிறைய வச்சிருப்பாங்க, பலர்கள் வந்து குறைவா வச்சிருப்பாங்க. இவங்களுடைய கைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தட்டையாவே, முகங்கள் தாட்டியா, கைகள் தாட்டியா இருக்கும். இந்த தாழ்சாடி அமைப்பு மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு போன்ற ஒரு அமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப அழகானது. எல்லாரும் பார்க்க வேண்டியது. நன்றி, வணக்கம்.